நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம்னு கேட்டிங்கன்னா, கரூரில் காலி சேர்களுக்கு முன்பாக கதறிய முதல்வர். காசெல்லாம் வீணாச்சே, கண்ணீர் விட்ட செந்தில் பாலாஜி. நேற்று கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்தது. அந்த முப்பெரும் விழா ஆனது பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும். அதுலேயும் கரூரில் நடக்கின்ற முப்பெரும் விழாவானது கொங்கு மண்டலம் திமுகவுடைய கோட்டையாக மாற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. செந்தில் பாலாஜி என்றாலே பிரம்மாண்டம். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அந்த கட்சி தலைமையை அசைத்திடுவார். அப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்வார் எப்போதும் செந்தில் பாலாஜி. நலத்திட்ட உதவிகள் கூட 1 லட்சம் பேருக்கு வழங்குகின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவார். கட்சியில் சேர்ப்பதாக இருந்தால் கூட 50,000 பேருக்கு மேலானவர்கள் கட்சியில் சேர்க்குறாங்க, சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரம்மாண்ட விழாவே நடத்துவார். இடைத்தேர்தலா பட்டி ஃபார்முலாவை கொண்டு வருவார். வேற கட்சி கூட்டங்களுக்கு போகாத அளவுக்கு கூட கரிசோரை போட்டு உதயநிதி நடித்த படத்தை காட்டி பட்டியில் அடைச்சி மக்களை ஆடு மாடு மாதிரி எதிராளிக்கு கூட்டமே போகாம காலி சேர்களாக காட்சியளிக்கிற மாதிரி செய்வார். ஆனால் கடவுள் நினைச்சாம் பாருங்க, நீ காசுனால பல எதிர்கட்சிகள் கூட்டம் போடுகின்ற போது காலி சேராக மாற்றி வச்ச. நான் பாடுறா முப்பெரு விழா நீ நடத்து, பார்க்குற முதலமைச்சர் வருகின்ற தருணத்தில் கூட உன்னுடைய பொதுக்கூட்டத்தில் மொத்தமாக காலி சேராக இருக்கும் பாரு அப்படின்னு கடவுள் நினைச்சானோ தெரில. நேற்று பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட முப்பெரும் விழா காலி சேர்களாகவே காணப்பட்டது. இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது மழை வராத தருணம், அப்பொழுதும் காலி சேர்களாகத்தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கின்ற தருணம் மழை வந்த பிறகு எல்லா மக்களும் அவங்க எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்? திமுக வரலாற்றிலே இது போன்ற முப்பெரும் விழாவை நம்ம பார்த்ததே கிடையாது, அவ்வளவு பிரம்மாண்டம். ஆனால் பிரம்மாண்டமாகத்தான்பா ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் வந்திருக்கின்ற மக்கள் பாவம் இல்லையா? இந்த முப்பெரும் விழாவில் பேச போகிறாங்க தெரியுமா கொள்கைவாதிகள். அவங்க பேசுறதெல்லாம் கேட்பதற்கு நம்ம காதுகள் என்ன பாவமாக செஞ்சுருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நல்லதையும் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாஜக ஆட்சியை திட்டி போட்டு இவங்களுடைய தவறை மறைப்பதற்காக கவிதைகளை பேசிட்டு கொள்கை பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது தனிமனித தாக்குதலை தொடுத்துட்டு முப்பெரும் விழா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. கட்சியில் உழைத்தால் உயர் பதவிக்கு வரலாம். திமுகவில் உழைக்கிறவன் முதலமைச்சராக கூட ஆகலாம், திமுகவில் உழைக்கிறவன் கட்சி தலைவராக கூட ஆகலாம் அப்படின்ற உறுதிமொழியெல்லாம் திமுகவில் கொடுக்காம கட்சியில் உழைச்சியா கடைசியில் காலம் கடந்த பிறகு உன் கையில் ஒரு விருது கொடுப்போம் அப்படின்னு பேசுவதற்காகவே முப்பெரும் விழா. இந்த விழாவில் பேசுகின்ற உரையெல்லாம் கேட்கறதுக்கு நாம் என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம காதுகள் என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கடவுள்கிட்ட எவனோ வேண்டியிருப்பான் போல இருக்குது. கடைசி நேரத்தில் மழை எல்லாவற்றையும் கலைச்சி விட்டுடுச்சு. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சேர்கள் போட்டாங்க. போட்டு என்ன பிரயோஜனம்? மக்களும் வரல, வந்தவங்களையும் மழை கலைச்சி விட்டுருச்சு. அதனால தான் யாரோ என்னென்னமோ பேச இருந்தவங்களாம் மணிக்கணக்காக பல மாதமாக உரையை தயாரித்து வச்சுருந்தவங்களாம் மழை காரணமாக பேசாமல் கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு சில பேர் மட்டுமே பேசிவிட்டு கடைசியில் முதலமைச்சரை பேச விட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் ஏறி பேசுகின்ற பொழுது காலி சேர்களாகத்தான் காட்சியளித்தது. முன்வரிசையில் இருந்தவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் முதலமைச்சர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் சமத்துவமா சமூக நீதியா போடப்பட்டிருக்கின்ற சேரில் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருந்தது. கட்சி நிர்வாகிகளுக்கும் 2வது அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வேறு மாதிரியான குஷன் சேரு. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வந்த மக்களுக்கு வெறுமனே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர். அதே மாதிரி மேடை அமைப்பும் சரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தகுதியான உயரத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆனால் இவங்க சமூக நீதியை நிலைநாட்டுகின்றார்களாம். இதெல்லாம் நான் சொல்லலை, சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்பொழுது திமுகவுடைய முப்பெரும் விழா எதற்கு என்றே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
சமூக நீதியும் இல்லை, சமத்துவமும் இல்லை, ஆட்சியில் நீங்கள் செய்த சாதனையும் சொல்லலை, அப்புறம் எதற்கு முப்பெரும் விழா அப்படின்னு கேள்விதான் எழுகிறது. முதல்வர் மேடையில் பெருமையாக சொல்லுவார் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த செந்தில் பாலாஜி மீது நம்ம முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டில் தான் உள்ளே போயிட்டு வந்தார் நம்ம செந்தில் பாலாஜி ஒரு வருடத்துக்கு மேலாகவே. ஸோ ஆனால் அவர் சொல்கிறார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்றாலே பிரம்மாண்டம், கோடு போட சொன்னாலே ரோடு போடுவார். அந்த ரோட்டில் தான் நான் முப்பெரும் விழாவுக்கே பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு விழாவிலும் சரி ரேம்ப் வாக் இருக்கும். அந்த ரேம்ப் வாக்கில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் நடப்பாங்க. ஆனால் 800 மீட்டருக்கு தார் சாலை அமைக்கப்பட்டு அந்த தார் சாலையில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் நடுவில் நின்றுக்கிட்டு கையாட்டிக்கிட்டே அந்த ரேம்ப் வாக்கினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா மத்தாப்பு அப்படியே பூரிப்புடன் பொங்கி மேலே வர சும்மா கை அசைத்துக்கிட்டு கோலாகலமாக வந்தார். கடைசியில் கடவுளுக்கே பொருட்களே என்னவோ தெரியல, ஒட்டுமொத்தமாக மழை கொலாப்ஸ் பண்ணி விட்டுடுச்சு. ஸோ விட்டா போதுண்டாப்பா சாமி, நீ கொடுக்குற பணமும் வேண்டாம், நீ கொடுக்குற வாட்டர் பாட்டிலும் வேண்டாம், நீ கொடுக்குற 10 ரூபா குட்டே பிஸ்கெட்டும் வேண்டாம், நீ கொடுக்குற பையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலைஞ்சி போய்கிட்டே இருந்துட்டாங்க. நீ கொள்கைனா பேசிக்கோ, நீ கோட்பாடுனா பேசிக்கோ, எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறுனா பரப்பிக்கோ, இல்லை பாஜக மீது நீ பழியா அடிச்சு விட்டுக்கோ, ஆனால் நாங்கள் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜி கோடு போட சொன்னால் ரோடு போட்டும் என்ன பயன்? பேச வேண்டிய நேரத்தில் யாராலும் பேச முடியல. ரெண்டாவது, பேச வேண்டும் என்று நினைத்த யாரும் பேச முடியல. அப்புறம் எதுக்கு முப்பெரும் விழா? அதில் நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்லுவார், நபார் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது, ஆனால் அந்த கட்சிக்கெல்லாம் இல்லாத ஒரு தன்மை திமுகவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். என்ன திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா கொள்கை. நம்மளை விட சிறந்த கொள்கை வேற ஏதாவது கட்சிக்கு இருக்குதா? அதனால் இங்கே குவிந்திருக்கின்ற கொள்கை கூட்டங்களும் சோர்வறியாமல் உழைக்கின்ற நீங்கள்லாம் இருக்கின்ற பொழுது இந்த திமுகவை யாராலையும் இனி தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கூட்டணி வேணான்றாரா? கூட்டணி இல்லாமல் திமுக என்றைக்கு வெற்றி பெற்றிருக்குது. அதுலேயும் அந்த மேடையில் பெருமையாக பேசுகிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். 2019 2024 வரைக்கும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம். நம்முடைய சாதனையானது அடுத்து வருகின்ற 2026 தொடரும். நம்மை தோற்கடிக்க யாருமே இல்லை அப்படிங்கிறார். களத்தில் எதிரியே இல்லை, இருக்கின்ற எதிரியும் சுயநலத்தினால் பிரிஞ்சு கிடக்கிறான். அதனால் திமுக வெற்றி பெற்று கொண்டு வருது. திமுக உண்மையாகவே எதிரியை சந்தித்து எதிரி பலமாக இருக்கின்ற போது வெற்றி பெற்றிருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அட கொள்கையெல்லாம் பேசுகிறாங்களே, அந்த எதிரியை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போதெல்லாம் திமுக என்ன உருட்டும் தெரியுமா? நம்மளுக்கு வெற்றி என்பது முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு ஆட்சி என்பது முக்கியம் கிடையாது. தமிழகத்தினுடைய தன்மானத்தை மீட்க வேண்டும், தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்க வேண்டும். நமக்கு ஆட்சி அதிகாரத்தை விட மானமும் மொழியும் தான் முக்கியம் அப்படின்னு ஜெயிக்கலைன்னா அப்படி அந்தர் பெல்ட் அடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு களத்தில் எதிரியே இல்லை, எதிரிகள் பிரிந்து கிடக்கின்றார்கள். அந்த தருணத்தில் நாம் தொடர்ச்சியாக வெற்றி பெறும். 2026 வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு. புதுசாக வர்றவங்களும் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றுங்கிறாங்களாம், ஏற்கனவே இருந்தவங்களும் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ அதனால் திமுகவுக்கு எதிராக இருந்தவங்க அத்தனை பேரும் ஒன்று அழிஞ்சு போயிட்டாங்க, இல்லை அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் திமுக தான் நிலைத்து நிற்குது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு 75 ஆண்டு கால வரலாறு இருக்குது அப்படிங்கிறார். அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா திமுக காரம் பண்ணுற அளப்பறைகள் தான் அதிகமாக இருக்கும். நேற்று வந்திருக்கின்ற கூட்டத்துக்கு முன்பாக நாம் ஏன் முப்பெரும் விழா நடத்தணும் தெரியுமா அப்படின்னு பேசுகிறார். அப்போயே தெரிஞ்சு போல எதிரே இருக்கிறவன் திமுக காரன் கிடையாது, காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக கார ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும், திமுக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் என்று சொல்லிவிட்டு அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், திமுக தொடங்கின நாள், இந்த செப்டம்பர் 17 தேர்ந்தெடுத்து முப்பெரும் விழா ஆண்டு நடத்துகிறோம் அப்படின்னு தெரியாதா? அதை மேடையில் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்திருக்கிறவெல்லாம் திமுக காரன் கிடையாது, காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது.
இப்படி காசுக்காக வந்திருக்கின்ற கூட்டத்துக்கு முன்பாக நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடக்குமுறைக்கு எதிராக தமிழகம் எப்போதும் செயல்பட்டுருக்குது. அதனால் அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி அப்படிங்கிறார். அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி என்றால் அது திமுக வெற்றி பெறாது என்று சொல்வது தான் அர்த்தம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் யார் பேசினாலும் சரி அவங்க மீது குண்டர் சட்டம் தான் ஏவப்பட்டிருக்குது. அதாவது இந்தியாவிலே அதிகப்படியான குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கின்ற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். அப்படின்னா தமிழகமானது சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கொலை களவு என்று சொல்லிட்டு தலை விரித்து ஆடுதா சட்டம் ஒழுங்கு? அதெல்லாம் அடக்கிறதுக்காக குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா சட்டவிரோத செயலில் ஈடுபடுகின்றவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்களா? அதனால தான் தமிழகத்தில் அதிகப்படியான குண்டர் சட்டம் போடப்படுகிறதா? ஆனால் இந்த முதலமைச்சர் சொல்கிறாரு என்னன்னு, அடக்குமுறைக்கு நோ என்ட்ரியா. யார் அடக்குமுறையை ஏவறதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் வீட்டில் இருக்கலாம், நிர்வாகி வீட்டில் இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் இருக்கலாம், அதோட எம்பிக்கள் வீட்டில் இருக்கலாம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரியணை ஏறிய பிறகு பல வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வருமான வரித்துறை வந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லா வழக்குகளும் கைவிட்டு விட்டார்களா என்ன தெரியல. லேட்டஸ்ட்டாக டாஸ்மார்க்கில் கூட பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் என்று சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. கோடை அமர்வுக்கு பிறகு விசாரிக்கப்படும் சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். ஆனால் இது வரைக்கும் டாஸ்மார்க் வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. மொத்தத்தில் பாஜக திமுக மீது அடக்குமுறையை ஏவுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அடக்குமுறைக்கு நோ என்ட்ரின்றாங்க. அப்போ பாஜக அடக்குமுறை ஏவலை. ஆனால் திமுகவுடைய தவறுகளையும் திமுக தந்த வாக்குறுதியும் ஏயா செய்யலேன்னு கேள்வி கேட்டால் அவன் மீது அடக்குமுறை ஏவுது தான் பார்த்தீங்கன்னா திமுக. அப்போது அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி என்றால் திமுக மீண்டும் வெற்றி பெறாதா? பிறகு திணிப்புக்கு நோ என்ட்ரி தான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை திணிச்சிட்டாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் இந்தி திணிப்பை வலுக்கட்டாயமாக்கிச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு போராடினீங்க, உயிரை கொடுத்தீங்க, ஆட்சி கட்டலுக்கு வந்தீங்க திமுக. ஆனால் பாஜக என்னத்தையா திணிக்குது? திணிப்புக்கு நோ என்ட்ரியா. என்னை பொறுத்த வரைக்கும் திணிப்பு என்றாலே இங்கே வாரிசுகளை திணிச்சிக்கிட்டே இருக்காங்க திமுகவில். மற்ற கட்சியில் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது மற்ற கட்சியில் வாரிசுகள் இருப்பாங்க, எங்கே போயிடுவாங்க? அப்பா ஒரு கட்சியில் இருந்தால் மகன் மட்டும் வேறு கட்சியில் இருக்க போகிறான்னா கட்சியில் இருப்பாங்க. ஆனால் திமுகவில் மட்டும்தான் தந்தைக்கு பிறகு அதே பொறுப்புக்கு மகனும் வருகின்றான். இந்த மாதிரியான திணிப்பு பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா திமுகவுக்கு தான் தமிழகத்தில் நோ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க பழகுது நம்ம தமிழக மக்கள். ஆதிக்கத்துக்கு நோ என்ட்ரி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார். இங்கே தான் குடும்ப ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சாதி ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஊழல் ஆதிக்கம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் மணல் கொள்ளையானது அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா சட்டவிரோத செயல்களும் குடும்ப ஆதிக்கங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு 4 பேர் முதலமைச்சர் இந்த தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. அதிகார மையங்கள் ஆதிக்கம் செலுத்துவது தமிழ்நாட்டு அரசியலில் தான் அதிகம், அதுவும் கலைஞர் குடும்பத்தில் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எல்லா மேடையிலும் பேசியிருக்காரு. ஸோ இப்படி ஆதிக்கத்துக்கு நோ என்ட்ரி என்றால் திமுகவுக்கு தான் நோ என்ட்ரி. அதனால் நேற்று கரூரில் நடந்த 30 விழாவில் லாஜிக்கே இல்லாமல் நம்ம முதலமைச்சர் பேசியிருப்பதாக அதிமுக காரங்க கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அதோட அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. காலிலே விழுந்தாச்சு, அப்புறம் எதுக்கு கட்சி போய் கொண்டு முகத்தை மூடிக்கிட்டு வர அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர். அது மட்டும் கிடையாது, அண்ணா இசம்தான் அதிமுகவுடைய கொள்கை. நீங்கள் இன்னைக்கு அமித்ஷா இசம்தான் அதிமுகவுது, அடிமை இசைந்தான் அதிமுகவுது அப்படின்னு சாமியே சரணம் என்று போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டு வந்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இந்த டைப்பில் தான் நம்ம முதலமைச்சரே நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கண்ணாப்பண்ணான்னு விமர்சனம் பண்ணார். ஸோ தமிழகத்துடைய உரிமைகளை விட்டு கொடுத்தாங்களாம் அதிமுகவில். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஐயா, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பாய் ஸ்டாலின் மாடல் அரசு தோல்வி அரசு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்கள் முடிக்கின்ற போது சொல்லுவார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். அப்படி மக்களும் எடப்பாடி சொல்லுகின்ற போது சேர்ந்தே சொல்லுவாங்க.
அந்த தருணத்தில் எடப்பாடி சொல்லுவார், ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தலைகுனிய விடமாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 69 பேர் விஷசாராயம் குடிச்சு செத்தான். இதை விட ஒரு தலைகுனிவு தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா? 2000 கோடி திமுகவில் பொறுப்பில் இருந்தவன் போதைப் பொருள் கடத்தினா அப்படின்ட்டு ஒரு வழக்கு. இதை விட தலைகுனிவு வேண்டுமா? திமுககாரன் பெண் காவலருடைய இடுப்பை கிள்ளனா, இதை விட திமுகவுக்கு தலைகுனிவு வேண்டுமா? சொகுசு கார் வாங்கி வரி கட்டவில்லை, அவரு துணை முதலமைச்சர், இந்த மாதிரியான தலைகுனிவு வேண்டுமா? ஸோ அப்பா, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் பேரன், அதுக்கு பிறகு கொள்ளு பேரன் என்று சொல்லிவிட்டு வரிசையாக குடும்ப வாரிசுகளே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி புகுத்துக்கின்ற, இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமோ அவலங்களோ வேணுமா அப்படின்னு நேற்று முப்பெரும் விழா எதற்காக நடத்தினாங்க? அவ்வளவு கோடிகளை கொட்டி செந்தில் பாலாஜி அவர்கள் விழா நடத்தியிருக்கின்றாரு. அந்த பணம் எப்படி வந்தது? 10 ரூபாயை வாங்கி வாங்கி சேமித்து வச்சு இப்படி மழையில் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டாரு. வந்தவனும் என்ன பேசுனான்னு கேட்கல, ஆட உக்காந்து பேசுவோம் அப்படின்னு நினச்சி மேடை ஏறினவங்களும் என்ன பேசணும்னு தெரியாமல் முழிச்சாங்க. மொத்தத்தில் நேற்று கரூருடைய முப்பெரும் விழா வந்து பார்த்திங்கன்னா காலி சேர்களுக்கு முன்பாக நடந்தது. முதலமைச்சர் வந்து தன்னுடைய பொதுக்கூட்ட வரலாற்றிலே வந்து இந்த மாதிரியான காலி சேர்களுக்கு முன்பாக பேசின வரலாறே அவர் அனுபவிச்சிருக்க மாட்டார். செந்தில் பாலாஜி என்றால் பிரம்மாண்டம், அதையே பதம் பார்த்து விட்டது மழை. ஸோ வருண பகவானுக்கு என்ன வஞ்சகமோ தெரில, திமுக சோழியை நேற்று மொத்தமாக முடிச்சிடுச்சு. நேற்று முப்பெரும் விழாவில் ஏகப்பட்டதை பேசினார். அது பேசினா பெருசாக போகும். இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே வந்து திமுகவுக்கு எதிராக பாஜக இருக்கிறதா? இல்லை இந்தி திணிப்பை இங்கே திணிச்சாங்களா? இல்லை கல்விக்கான நிதியை கொடுக்கவே இல்லையா? நீட்டை கொண்டு வந்து தமிழக மாணவர்களை அழிச்சாங்களா? கீழடியினுடைய அடையாளத்தை அங்கீகாரம் பண்ண மறுக்கின்றார்களா? இல்லை கூடுதல் ஆவணங்களை கேட்கின்றார்களா? மொத்தத்தில் தான் என்ன செஞ்சேன், தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு இதுதான் சாதனை என்று முப்பெரும் விழாவில் பேசினாரா என்று கேட்டால் பேசலை. 1000 ரூபாய் கொடுத்தோம், ஓசி பேருந்து விட்டோம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், இப்படி ஒட்டுமொத்த திட்டத்துக்கும் பேர் வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சொன்னார். ஆனால் அதெல்லாம் சாதனைகளா? தெரியல. இலவச திட்டங்களை சிலவற்றை நிறைவேற்றி விட்டு அதுதான் சாதனைகள் என்று பட்டியலிட்டாருங்க. மொத்தத்தில் நீ பேசுப்பா, மழை வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்பா அப்படின்னு கிளம்பி போன கூட்டத்தை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உண்மையாகவே வந்து அந்த மேடை மேலே இருந்தவங்க யார் முகத்திலும் சரி ஒரு கலகலப்போ ஒரு சிரிப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு குலுங்க வேண்டும் இந்த முப்பெரும் விழாவில் குவிகின்ற கூட்டத்தை பார்த்து அப்படின்னு திமுக நினைத்தது. கொங்கு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எப்பா அதிமுக அட்ரஸே இல்லைடா, திமுக தான்டா இனிமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் மழை வந்து மொத்தமாக நாசம் செய்து விட்டது. அதனால் என்ன எதிர்பார்த்து இந்த முப்பெரும் விழா நடத்தினாங்களோ அது நடக்கவே இல்லை, அது நிறைவேறவே இல்லை. முதல்வரும் சோகத்தில் கிளம்பினார். கூட வந்த அத்தனை நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் கவலையில் கலைந்து சென்றார்கள். முப்பெரும் விழா மொத்தமாக சொதப்பல். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நன்றி நண்பர்கள்.